ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆகிறேன். உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இந்த உலகத்தில் இந்த பணம் என்ற செல்வம் மட்டும் ஒரு மனிதன் கையில் இல்லாத பட்சத்தில் அந்த மனிதனை இந்த மானுட உலகம் மனிதனாகவே பார்ப்பதில்லை. அது மட்டுமில்லாமல் அவர்களை கேவலப்படுத்தி பார்க்காமலும் அந்த பணமில்லாத மனிதனை கடந்து ஒவ்வொரு மனிதனும் செல்லுவதில்லை என்பது நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற அசட்டு நம்பிக்கையோடு பணம் 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 கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே என்ற எண்ணத்தோடு பயணிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் சேர்ந்த பிறகு வாழ்க்கை அனுபவிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது விதியும் உறவுகளும் உடலும் அதற்கு ஒத்துழைப்பதில்லை என்பது உணரும் காலம் வரையிலும் அந்த மனிதன் பணத்தை நோக்கியே பயணிக்கிறார். ஆனாலும் இந்த பணம் என்பது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை மட்டும் அடையாளம் காட்டுகிறது. அதற்கு உத்வேகத்தை தரக்கூடிய அந்த 2ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானம் என்ற 11ஆம் இடமும், இந்த 2ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம், அதாவது ஜீவனஸ்தானம் 10, 11க்குரியவர்கள் பலம் பெற்று 2க்குரியவன் ஒரு நட்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் செல்வம் செல்வாக்கு அவர்களை தேடி ஓடி வந்து மண்டியிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் இள வயதிலேயே அந்த செல்வமும் செல்வாக்கும் தேடி வந்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறார். லக்னாதிபதி பலம் குறைந்திருக்கும் பட்சத்தில் அடுத்த சந்ததிக்கு அந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் விட்டு செல்கிறார் என்பது நடைமுறை அனுபவம். அடுத்து ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஜீவனம் புருஷ லட்சணம் என்ற எண்ணத்தோடு அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பிறந்த ராசி அல்லது பிறந்த லக்னம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ஜீவனஸ்தானாதிபதி யார், ஜீவனஸ்தானத்தில் நின்ற கிரகம் எது, அது ஜீவனஸ்தானத்துக்குரிய கிரகம் நவாம்சத்தில் நின்ற நிலை, அடுத்து ஜீவனஸ்தானத்தில் உள்ள ராசிக்கட்டத்தில் உள்ள ஜீவனஸ்தானத்தில் உள்ள கிரகம் துவாதசாம்ச சக்கரத்தில் எந்த கிரகத்தினுடைய தொடர்பு பெற்று எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அந்த ராசி கட்டத்துக்குரிய ஜீவனமும் அது தொடர்பு பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் பெற்ற ஜீவனம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகிறது. சற்று உற்று பார்த்தால் அது மட்டுமே நிதர்சனம் என்பதை மறுக்க முடியாது. 10ஆம் இடத்தில் நின்ற கிரகம், 10ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 10ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை வாங்கி பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களின் மூலமாகவே அந்த மனிதன் ஜீவனம் அமைகிறது. லக்னாதிபதியோ 10க்குரியவனும் சேர்ந்து லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த பொருளாதாரத்தில் பலமான கடனும் அவமானமும் நோயையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள். அல்லது இவர்கள் லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 1, 4, 7, 10 ஜீவனாதிபதி அமையும் பொழுது அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரில் வெற்றி பெறுவதில்லை, அயலூரில் அபரிமிதமான வெற்றியை அள்ளி சேர்த்து விடுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி, இனி யார் எந்த தொழில் செய்யலாம் என்பது சார்ந்த தகவல்களை இனி பார்ப்போம். யார் சுய தொழில் செய்வார் என்பதையும் பார்ப்போம். லக்னாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் லக்னத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் யாராவது ஒரு உச்சக்கிரகத்தினுடைய சேர்க்கையை பெற்று பரிவர்த்தனை பெற்று சம சப்தமாவை பார்வை பெற்று இப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலும் 10ஆம் இடம் கேந்திர கோணாதிபதிகள் பலமுடன் இருந்தாலும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9, 10க்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது 10க்குரியவனும் 9க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருந்த லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 5, 9 இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் ஒரு அபரிமிதமான சிறப்பான ஜீவனம் அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு கிரகத்திற்கு 100க்கு மேற்பட்ட வகையினுடைய காரகத்துவங்கள் இருந்தாலும் தொழில்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள
கொஞ்சம் கொஞ்சமான தகவல்களை இந்த பதிவில் காணலாம். அப்படி பார்க்கும் பொழுது இதனுடைய ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம் நம் அனுபவத்தில் பார்த்ததை சொல்லுவோமானால் இந்த பதிவு 5-6 பதிவுகளாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதாவது 2-3 மணி நேரங்கள் இந்த காணொலிக்கு தேவைப்படலாம். ஈஸியாக சுலபமாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள கிரகத்தினுடைய காரகத்துவங்களை மட்டும் பார்ப்போம் நண்பர்களே. சூரியன் என்று பார்க்கும் பொழுது மருந்து, மருத்துவம், சுகாதாரம், அதிகாரம், செய்யும் அரசு பதவி, அரசியல் ஒப்பந்தம், கூட்டு பொருட்கள் வியாபாரம், தந்தையார் வழியில் வரக்கூடிய பூர்வீக தொழில், தந்தை வழியினுடைய டிஎன்ஏவை ஒட்டி வரக்கூடிய எண்ணங்களும் குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் அணைந்த ஜீவனம் இவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. அதே சமயத்தில் இவர்கள் மேலாண்மை துறையை தரமாக கையாளக்கூடிய தன்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லது மலைகளிலும் காடுகளிலும் மற்றும் வனாந்தாரங்களிலும் இவர்கள் ஜீவனம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை யதார்த்தத்தில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் இவர்கள் பயிர் தொழில் என்று பார்க்கும் பொழுது கோதுமை பயிர் தொழில் இவர்களுக்கு சிறப்பாக வருகிறது. அல்லது கோதுமை பயிர் சார்ந்த பொருள்கள் மதிப்பு கூட்டு வாணிபம் செய்பவர்கள் அனைவரும் இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சந்திரன் என்று பார்க்கும் பொழுது கவிஞர், விளம்பரத்துறை, விவசாயம், கதாசிரியர், எழுத்தாளர், மது, குடிநீர் பானங்கள், முத்து, நெல்லரிசி, நீரில் மூழ்கி நடத்தும் தொழில்கள், சினிமா துறை, நாடகம், ஆலயத்தில் பணிபுரிபவர்கள் மற்றும் தன் பயன் கருதாத தொண்டு செய்பவர்கள், கால்நடை, பால் பண்ணை, திருமண புரோக்கர் போன்றவைகள் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் செய்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். இதில் சந்திரன் நீச்சம் பெற்றோ அல்லது லக்னாதிபதி என்ற நிலைக்கு 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த தொழிலில் சின்ன சின்ன அவமானங்களையும் சங்கடங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. செவ்வாய் கட்டிடம் கட்டுதல் மற்றும் அதன் தொடர்புள்ள தொழில்கள், நெருப்பு சம்பந்தமானது, காலவாசல், ரியல் எஸ்டேட், விவசாயம், காவல்துறை, இரத்தம் மற்றும் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை, உலோகங்கள் தயாரித்தல், சித்திரம் வரைதல், லாரி தொழில்கள், சிவப்பு தானியம் சார்ந்த துவரைகள் மற்றும் சோளம் இவர்கள் இந்த தானியங்களை வாங்கி விற்பதில் அதீத லாபத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. புதன் என்று பார்க்கும் பொழுது கதை, காவியம், கட்டுரை வரைதல், கணக்கன், அறிவு, விஞ்ஞானம், ஜோதிடம், ஆராய்ச்சி திறன், சட்டத்துறை, மற்றும் பொதுமக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாகன ஓட்டிகள், அச்சு அலுவலகம், காகிதம், நடிப்பு தொழில், கீரை வகைகள், பயிர்கள் போன்ற பாசிப்பயிறு, வெற்றிலைப்பாக்கு மற்றும் தரையில் படரக்கூடிய கொடிகளினுடைய காய்கறிகள் வியாபாரம் இவர்களுக்கு சிறப்பாக வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. குரு என்று பார்க்கும் பொழுது நிர்வாகி, ஆலோசகர், பேராசிரியர், கல்வித்துறையில் வக்கீல் பணி, உபன்யாசர், வேதாந்தம், தீர்ப்பு வழங்குதல், மண்ணாட்டை காக்கும் பணிகள் மற்றும் பொது தொண்டுகள், வாங்கல், கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண லேவாதேவி, கோயில் காரியங்கள், தர்மஸ்தாபனங்கள், ட்ரஸ்ட்டு, கடலை, கிழங்கு பயிர்கள் போன்றவைகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது அலங்காரத்துறை, துணி, வாசனை திரவியம், வாகன சம்பந்தமான தொழில்கள், பசு, பால், தயிர், கால்நடை, ஹோட்டல் வேலைகள், மதுபானம் மற்றும் ஆடம்பர துணி வகைகள் மற்றும் நெல்லிக்காய், எலுமிச்சை போன்ற காய்கறிகள் இருக்கும் பட்சத்திலும் இது இல்லாமல் இவர்களுக்கு இன்றைய உலகை தன்வசம் வைத்துக்கொண்டு சீரழித்து கொண்டிருக்கும் ஒப்பனை பொருள்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், இது இல்லாமல் மக்களை பார்த்தவுடன் வசீகரிக்க செய்யும் அனைத்து பொருள்களும் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் செய்வது என்பது சாலச் சிறந்ததாக அமைகிறது. அதுவும் தைத்துளை காரணத்தில் பிறந்து சுக்கிரனுடைய ஜாதகத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருந்து சுக்கிரனுக்கு 1க்கும் மேற்பட்ட கிரகத்தினுடைய தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் அதில் சுக்கிரனுக்கு முதல் தர நட்பு உள்ள கிரகமோ யோகியாக வந்து அதுவும் அதிக பாகையை பெற்றுவிட்டால் அவர்கள் துணிக்கடை வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சியையும் அண்ணாந்து பார்க்கும் உயரம் செல்லும் அளவு புகழையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். சனி என்று பார்க்கும் பொழுது கல், கட்டிட வேலை சம்பந்தப்பட்ட துறை, விறகு, கறி, எண்ணெய், கலப்பட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், மின்சாரம், இயந்திரம், திருக்கோயில், குளம் இவைகளை சீர் செய்தல், அடியாட்களை வைத்துக்கொண்டு வேலை செய்தல், தனியார் துறையில் துப்புரவுத்துறை, பஸ், லாரி போன்ற பொருள்கள் மற்றும் தோல் 18 பொருள்கள் மற்றும் அழுக்கோடு இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இந்த சனியினுடைய சம்பந்தப்பட்ட
காரகத்துவங்களை அடையாளப்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த துறைகளிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய செல்வமும் செல்வாக்கும் பணமும் வெள்ளையாக இருக்கிறது. ஆனால் இந்த வெள்ளையை தரும் அழுக்குத்தான் சனியினுடைய காரகத்துவம் என்பதை மறுக்க முடியாது. அடுத்து ராகு என்று பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர் துறை, விமானத்துறை, பொறியியல் துறை, கம்ப்யூட்டர் கருவி, எக்ஸ்ரே ஸ்கேன் மற்றும் யுத்த கருவிகள், மாந்திரிகம், விஷ வைத்தியம், அலைச்சலான தொழில்கள், தரகு தொழில்கள், சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள், கண்கட்டி வித்தை, மீன் தொழில் மற்றும் உயிர் வதைத்தல், சர்க்கஸ், யோகா போன்றது மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரியாத மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை சம்பந்தப்பட்டது, அல்லது பெரிய பெரிய பொருள்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்தல், அல்லது போர்வண்டி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, அல்லது செயற்கை பொருள்கள் சார்ந்த அனைத்தும் ராகுவனுடைய காரகத்துவங்களை என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. கேது என்று பார்க்கும் பொழுது ஆன்மீகத்துறை, அறநிலைத்துறை, சாஸ்திரிகள், யாகம், ஹோமம், அர்ச்சகர், மாந்திரிகம் போன்றவற்றை வைத்துக்கொண்டு ஏமாற்றி தொழில் செய்யக்கூடிய தொழில்கள், பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய தொழில்கள், போட்டோ தொழில்கள் மற்றும் சித்திரம், சிற்பம், சங்கீதம், நாட்டியம், மருத்துவ தொழில்கள் போன்றவை இந்த கேதுவனுடைய ஆதிக்கம் 10ஆம் இடத்திற்கு அதிகமாக அமையும் பட்சத்தில் இது சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 10ஆம் இடத்தில் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகத்தில் எந்த கிரகம் அதிக ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதோ அல்லது அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் கொண்ட தொழில்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மற்றும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களினுடைய ஆதிபத்தியமும் அங்கே தொட்டு அதை பின்தொடர்ந்து வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தும் அதில் 6, 8, 12 சம்பந்தம் இருக்கும் பொழுது சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் தொழிலை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து நெருப்பு ராசிகளான மேசம், சிம்மம், தனுசு இந்த ராசியில் 10ஆம் இடத்து அதிபதி இருக்கும் பட்சத்தில் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது தனிமையான மேட்டுப்பகுதியில், மலைப்பகுதியில் நடக்கக்கூடிய தொழில்களை அடையாளம் காட்டுகிறது. அடுத்தது ரிஷபம், கன்னி, மகரம் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு உயிர் உள்ள பொருள்கள் மற்றும் விவசாயங்கள், கால்நடைகள் மற்றும் பறவைகள் போன்றவை இவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை தருகிறது. அது சந்தோஷம், கௌரவத்தையும் செல்வத்தையும் தருகிறது. அடுத்து காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பொழுது இவர்கள் இடம் விட்டு இடமாறம் அல்லது பாதையோர பயணம் மற்றும் மோட்டார் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது மற்றும் வாயு மூலமாக பயணப்படும் வான ஊர்திகள் சம்பந்தப்பட்டது மற்றும் காற்றினால் உருவாக்கப்படும் அனைத்தும் அல்லது காற்றுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த காற்று ராசியில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. இந்த காற்று ராசியில் உள்ளவர்களே திரைப்படத்துறையில் அதிகபட்ச உயரத்தை எட்டியிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருப்பவர்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது திரவங்கள் சம்பந்தப்பட்டது அல்லது திரவ வடிவலான சம்பந்தப்பட்டது மற்றும் மீன் சம்பந்தப்பட்டது மற்றும் அனைத்து பழங்கால மற்றும் முன்னோர்கள் வழிவந்த தொழில்கள் அனைத்தும் இந்த நீர் ராசிகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது எந்த கிரகம் எந்த வழியில் இருந்தாலும் அந்த வழியில் தன்னை அதிகப்படுத்தி கொள்ள அல்லது தன்னுடைய தகுதியை தக்க வைத்து கொள்ள சரபேஸ்வரரை வணங்கி தரிசனம் செய்து அல்லது சனீஸ்வரனுடைய காவல் தெய்வங்களை வணங்கி தரிசனம் செய்து நேர்த்திக்கடனை நேர்ந்து கொண்டு உங்களுடைய பணியை துவங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகள் வந்து உங்களை சேரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.